Companies Act 2013 ஒரு 6 சாப்டர் இருக்கு. First chapter is completely about your incorporation, types of companies and the basics இருக்கும் அதுல. Second chapter will be your directors chapter, the most important one and most lively one. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போர் அடிக்காம போகும் அப்படினா அந்த directors chapters ரொம்ப நல்லா இருக்கும் பிராக்டிகலா பார்க்கிறதுக்கு. சாப்டர் நம்பர் 3, 4 வந்து ரெண்டுமே இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு சின்ன கான்செப்ட் அது பார்த்துட்டு 5th one will be rights of shareholders ஒரு பேஜ் கண்டென்ட். 6th one is a definition of KMPs, key managerial person யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு தான் கம்பெனிஸ் ஆக்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசவே இல்லை. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் அ ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனிஸோட பேசிக்கு, டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துட்டு தென் டாபிக் வைஸ் வில் பி மூவிங் ஆன். நான் இதுக்கெல்லாமே உங்களுக்கு தனியான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவேன் கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு. அது ஒரு 20 சாப்டர்ஸ் பாரி உங்களுக்கு பிரி பண்ண இது 6 இருக்குது. பட் ஆக்சுவலாக அதில் 12.1, 12.1.1 அந்த மாதிரிலாம் தனித்தனியாக பிரியும். அக்கார்டிங்லி வில் கிவ் யூ. ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம மாற்றி படிச்சுக்கணும். எக்ஸாம்ஸ்லேயே அந்த புதுசானதே நம்ம படிச்சுக்கலாம், இதை படிக்க வேண்டாம் சில இடங்கள். ஐ வில் கிவ் யூ தட், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே வாட் தே ஹவ் கிவன் அப்படின்னா வாட் இஸ் அ கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. In general sense, what is a company? What is a company or defined company சொன்னா என்ன சொல்லுவீங்க? Company is an artificial person. அப்புறம் company is an artificial person, separate legal entity. அப்புறம் separate legal entity. அப்புறம் anything else? Company is an artificial person created by law. Where it has separate legal entity, it has perpetual succession. இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க கூட வரும். அப்போது கம்பெனிஸ் ஆக்டில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கிறத மட்டும் நம்ம கான்செப்ஷுவலாக படிச்சுக்கிட்டா போதும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. பிஃபோர் 2013 we had something like 1956 ஆக்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1956 ஆக்ட் இருந்துச்சு. தென் லேட்டர் ஆன் they had so many changes, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. then the government decided like we'll go for a completely new companies act with this growing டெக்னாலஜிக்கல் ஆகட்டும், க்ரோயிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடு ஆர் சர்வீசஸ் ரிலேட்டடாக நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. 1956ங்கிறது த வெரி ஓல்டு ஒன்று வேண்டா, வில் கோ வித் நியூ ஒன்று சொல்லுது இந்த 2013 ஆக்ட் கொண்டு வந்தாங்க. தட் டைம் வி ஹேட் so many sections, so many chapters. I would say every 6 months we'll have a change in chapters and we'll have change in numbers. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மெமரைஸ் பண்ணணுமா? கம்பெனி சைக்கிள் எத்தனை செக்ஷன் இருக்குது, எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, எத்தனை ரூல்ஸ் இருக்குன்னா நாட் அட் ஆல் ரெக்வயர்டு. அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்லி திங் இஸ் லைக் சில செக்ஷன்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எகைன் கம்பெனி அப்படின்றது கம் பானிஸ் அப்படின்னு சொல்லி 2 வேர்டாக பிரிப்பாங்க. கம் நாட் டுகெதர், பானிஸ்னா ஹேவிங் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒன்றாக உட்கார்ந்து பிரெட்டு சாப்பிட்டவங்க எல்லாம் தான் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க, அப்போ எல்லோரும் கூட இருந்தாங்க அப்படின்னா அதுதான் கம்பெனி அப்படின்ற ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி அப்படின்றப்போ செக்ஷன் நம்பர் 2 clause 67ல் முதல்ல டெஃபைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2 clause 20ல் வச்சுருக்கிறாங்க கம்பெனியோட டெஃபினிஷன். கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனி லா, எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனி லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் எனி அதர் ப்ரீவியஸ் கம்பெனிலனா? சிம்பிள் சார், இது ஒன்றுமே இல்லை. இப்போ 2013 ஆக்டில் திஸ் இஸ் த டெஃபினிஷன் விச் தே ஹேவ் கிவன். பட் சம் கம்பெனிஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ட் பிஃபோர் தட் ஆல்சோ, ரைட்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸாகவும் சில கம்பெனிஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ கம்பெனியாக இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க, அது இப்போவும் கம்பெனி தான். அதனால தான் இந்த ஆர் அண்டர் எனி ப்ரீவியஸ் கம்பெனிலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு ஆக்டில் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருந்தாலும் அதுவும் கம்பெனி தான் அப்படின்ற இதை சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதை இக்னோர் பண்ணிடலாம். உங்கள் புக்கில் நிறைய இக்னோர் பண்ணுற வேண்டிய விஷயங்களும் இருக்கும், அதெல்லாம் அடிச்சு விட்டுருங்க, கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம், ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த லைன்லாம் புக் வந்துருச்சாப்பா உங்களுக்கு, இல்லை புக் வேணுமா ஏதாவது இருக்கா? வேணும்னா ஒரு இது இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. அப்போ கம்பெனி அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு கம்பெனி அப்படின்றப்ப தெர் ஆர் சர்டன் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். தட் இஸ் த மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்டு ஃபீச்சர் ஆஃப் அ கம்பெனி கம்பேர்ட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்.
அதில் ஃபர்ஸ்ட் கொடுக்கறது செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னா இது ஒரு தனி மனிதன், உயிருள்ள மனிதன் இல்லை, உயிரற்ற ஒரு லீகல் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னா இட் இஸ் நாட் அ நேச்சுரல் ஒன், ரைட்? நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி நேச்சுரலாக வரமாட்டாங்க, ஆர்டிஃபிஷியலாக வரனால ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன் ஆர் செப்பரேட் லீகல் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வாட் டஸ் தட் மீன்? ஹூவர் இஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி. நான் தான் சார் இந்த கம்பெனியை உருவாக்கினேன், என் ரத்த வேர்வை சிந்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், இருந்துட்டு போ, யூஆர் டிஃப்ரெண்ட், த கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்ற கான்செப்டை சொல்லுவாங்க. இப்போ தனி இன்கார்பரேட் ஆகிடுச்சு அப்படின்னால அது ஒரு தனி பர்சனாக மாறிடும்ன்றாங்க. தட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. செகண்ட் ஒன் இஸ் லிமிடெட் லைபிலிட்டி. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சருங்க. ஏன்னா லைபிலிட்டி அப்படின்றப்ப வரும்போது தான் ஸோ மெனி பீப்புள் ஹேட் ப்ராப்ளம்ஸ். கடன் வந்து 10 கோடி இருக்குன்னா 10 கோடி மொத்தமும் எல்லாத்தையும் அந்த கம்பெனி ரன் பண்ணுறவங்கள நம்ம கேட்க முடியாது. தென் ரெடி டு கிவ், ரைட்? நாங்கள் எங்கே போகிறது, நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணோம், இப்போ லைபிலிட்டி மொத்தமாக எங்கள் தலையில் விழுந்துடக்கூடாதுங்கிறனால தான் இந்த லிமிடெட் லைபிலிட்டி அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. This again we learn in detail future-ல. liability company limited by shares, company limited by guarantee, unlimited company 3 கேட்டகரி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட liability limited அப்படின்னா மோஸ்ட்லி இட் வில் பி லிமிட்டட் பை ஷேர்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா சிம்பிளாக எடுத்துக்கலாம். இஃப் ஐ எம் பர்ச்சேசிங் எ ஷேர் இன் அ பர்டிகுலர் கம்பெனி, ஒரு ஷேர் வாங்குறேன், ஒரு ஷேரோட வேல்யூ 250 rupeesனு வச்சுப்போம். if the share value is 250 rupees, if I pay that 250 rupees completely அப்படின்னா I will not be liable for any amount. நான் வாங்குற ஷேருக்கு மொத்தமாக பணம் கட்டி முடிச்சிட்டேன்னா எனக்கு எந்த லைபிலிட்டி இல்லை, சரிங்களா? அப்போ ஏதாவது கட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டாத அமௌண்ட்டுக்கு தான் I will be liable. அப்போ கம்பெனிக்கு 100 கோடி லாஸ் ஆகிடுச்சு, என்கிட்ட நான் 10 ரூபா தான் கட்டலைன்னா என்கிட்ட 10 ரூபா தான் கேட்க முடியும், நாட் மோர் தேன் தட். So the liability of me is limited to the amount unpaid on the shares value. நான் 100 ஷேர் வச்சுருக்கேன், ஒரே நிமிஷம் வேறு ஷீட்டில் வேணாலும் எழுதி காமிக்கிறேன். ஓ டைப் ஆகுமா? ஓகே, 100 ஷேர்ஸ் ஐ ஹாவ் ஒரு கம்பெனியிலிருந்து. this amount, it is to the amount limited to my thing. அதுதான் இந்த பர்டிகுலர் திங். அடுத்து என்ன கொடுத்துக்காக செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒன்ஸ் அ கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட் அப்படின்னா இட் கேன் அக்வயர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் இட்ஸ் ஓன் நேம் அண்ட் இட் கேன் சேல் இட் ஆல்சோ. இப்போ நான் சொந்தமாக ஒரு காசு போட்டு ஒரு பொருள் வாங்கினேன்னா நான் விற்கலாம், இல்லை வேறு யாருக்காவது கை மாற்றி விடலாம். சேம் இஸ் ஃபார் தி கம்பெனி. ஒன்ஸ் இட் இஸ் இன்கார்பரேட்டட் இட் கேன் ஆல்சோ டூ தட். நெக்ஸ்ட் இஸ் காமன் சீல். Oh, sorry. Perpetual succession. What is this perpetual succession அப்படின்னா members may come and go but the company will go on forever அப்படி சொல்லுவாங்க. இது என்னது? எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் கம்பெனி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் டாட்டா. ஆரம்பித்தவர் ஜேஆர்டி டாட்டா, இப்போ அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸாக வந்துட்டு இருக்காங்க, அவர் இல்லை, பட் தி கம்பெனி இஸ் ரன்னிங், ரைட்? ஸோ தட் இஸ் த கண்டினியூயன்ஸ். அதுதான் கோர் ஆஃப் அ கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. ஆரம்பித்தவங்களே இல்லாமல் போனாலும் இந்த கம்பெனி வில் grow. ஆரம்பித்தவங்களை விட்டுருங்க சார், கம்பெனியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே தேர் நோ மோர், சம்திங் ஹேப்பன் டு தெம். 10 பேர் ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க, தேர் டேக்கிங் கேர் ஆஃப் த கம்ப்ளீட் கம்பெனி. ஒரு கப்பலில் போகிறாங்க, கப்பல் மூழ்கிருச்சு சார், 10 பேருமே இல்லை சார், ஹவு த கம்பெனி வில் இட் வில் ரன். அஃப்கோர்ஸ் கேட் ஓப்பன் பண்ண முடியாது, அதெல்லாம் அப்படி யோசிக்கக்கூடாது, பட் த கம்பெனி வில் பி இன் லைஃப். தட் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா தே அகெயின் கோ ஃபார் அ வைண்டிங் அப் தான். சும்மா லாஸ் ஆயிடுச்சு அப்படியே பூட்டு போட்டுட்டு லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இது ஆக்சுவலாக இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுறது. ஒரு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதோடைய சப்சிடரின்னு சொல்லி இன்னொரு கம்பெனியை ஆரம்பிப்பாங்க, இல்லை அதே மாதிரி பேரை வச்சு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க. லாஸ் வந்ததுக்கப்புறம் தப்பே கிடையாது, லாஸ் வர்றது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். வர்ற லாஸை அவங்க வந்து எப்படி அதை பே ஆஃப் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இப்போ எவ்ரிதிங் இஸ் செட்டில், எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா எகைன் தே கேன் கண்டினியூ த பிஸ்னஸ். அவனால் லாஸை செட்டில் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு ஒன்று இருக்குது.
அந்த கோடு உள்ள வந்து தேல் அப்பாயிண்ட் கவர்மெண்ட்லேருந்து தேல் அப்பாயிண்ட் அ பர்டிகுலர் பர்சன். அவர் அப்பாயிண்ட் பண்ணி ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜர், அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், அதெல்லாம் முடிச்சு கம்பெனி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, வைண்டிங் அப்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்று நடக்கணும். லாஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து என்னோட கம்பெனியில் ஒரு 500 crore லாஸ் ஆகிடுச்சு. பட் ஐம் ஹேவிங் த கேப்பபிலிட்டி டு சார்ட் இட் அவுட். அந்த லாஸை சரி கட்டுறதுக்கு நான் என்னோட கம்பெனியோட அசட்ஸை வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா யூ கேன் கண்டினியூ, ப்ராப்ளம் இல்லை. அந்த லாஸை என்னால் கட்டவே முடியல அப்படின்றப்போ ஐபிசி கோடு உள்ளே வரும். அதில் சில ப்ரொஃபஷனல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணி தேல் கோ ஃபார் கம்ப்ளீட் ஆடிட்டுங்க. ஆடிட் எல்லாம் பண்ணி எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டி இருக்குன்னு பார்த்து எல்லாம் செட்டில் பண்ணி வைண்டிங் அப் அப்படின்னு போட்டுருவாங்க. வைண்டிங் அப் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த பெர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்றப்போ யார் இருக்காங்களோ இல்லையா கம்பெனி வில்றான்னு எகைன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது. யாருமே இல்லைன்னா கம்பெனி கண்டினியூ பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு ஆஃபீஸர், ஏதாவது ஒரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வச்சு தேல் கோ ஃபார் வைண்டிங் அப். அஃபீஷியலாக ஆர்டர் இஷ்யூ பண்ணி வைண்ட் அப் பண்ணாதான் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகும், இல்லைனா அந்த கம்பெனி ஃபங்க்ஷனிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. காமன் சீல் இது என்ன அப்படின்னா, whenever we get a document அப்படின்னா சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்குன்னு சொல்லல, தட் இஸ் திஸ் காமன் சீல். கம்பெனிக்குன்னு ஒரு சீல் வச்சுருக்கணும். பட் லேட்டர் ஆன் 2015 என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் சீல் யார் வேணாலும் வைக்கலாம். இப்போ இவங்க கம்பெனி இருக்குது, ஒரு தடவை இவங்க வீட்டு சீல் வாங்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு கடை, ஸ்டாம்பு கடை, சீல் கடை போயிட்டு இதே மாதிரி ஒரு சீல் வச்சு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த சீல் நான் ரெடி பண்ணிக்கலாம்ல, வைக்க ஆரம்பிச்சிக்கலாம்ல. தெர் இஸ் நோ லைக் ப்ராப்பர் ஒன் ஹூ இஸ் மேக்கிங் தி சீல் ஆர் நத்திங். அது மாதிரி தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீல் வேணும்னா வச்சுக்கிட்டோம் கம்பெனிஸ். அப்படி வேண்டான்னா 2 டைரக்டர் இல்லைன்னா ஒரு டைரக்டர் ஒரு கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணால் போதும். எப்படி சொல்கிறாங்க, சீல் வச்சா கம்பெனியோட அஃபீஷியல் திங்குன்னு முடிவாகுதுன்றோம். அப்போ சீல் வேண்டான்னு கம்பெனி முடிவு பண்ணட்டோம்னா பண்ணிக்கிட்டோம். பட் எப்படி தெரியும் அது கம்பெனி டெசிஷன் தானான்ட்டு? ஒன்று 2 டைரக்டர், மேலே ஒரு டைரக்டர் கீழே ஒரு டைரக்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டோம். சாரி, then it is official document of the company. 2 டைரக்டர் இல்லை அப்படின்னா ஒரு சிஎஸ்ஓ ஒரு டைரக்டரும் சைன் பண்ணி கொடுத்துட்டோம். இது 2ல் ஏதோ ஒன்று. ஓகே, அவங்க சைன் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ லீகல் டாக்குமெண்ட் ஆஃப் த கம்பெனி. கம்பெனி தான் இந்த முடிவு எடுத்துச்சுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் transferability ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸ் ஆர் நார்மலி transferable, பட் there are some restrictions when it comes to private company. அது நம்ம டீட்டெயில்டாக வேறு இடங்களில் படிப்போம். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட், பட் there are some procedures இல்லையா, அது மாதிரி தான். ஜென்ரலி இட் இஸ் transferable, பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன வேணால் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமானா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பண்ணலாம், இதில் பண்ண முடியாது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் there is some restrictions. அடுத்து கெப்பாசிட்டி டு sue அண்ட் பி sued. ஒன்ஸ் அ கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் XYZ பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா அந்த கம்பெனி அதனுடைய பெயரால் மற்றவங்க மேலே கேஸ் போடலாம். அவுட்சைடர்ஸ் கேன் புட் அ கேஸ் அகெயின்ஸ்ட் த கம்பெனி இன் இட்ஸ் நேம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க மேலே இவங்க வந்து என்னை வந்து டிஃபமேஷன்ஸ் பேசிட்டாங்க, என்னை வந்து ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இவங்க மேலே கேஸ் போடலாம் அப்படின்னா ஐ கேன் புட் அ கேஸ் அகெயின்ஸ்ட் ஹர் நேம். உங்கள் பேருமா மறந்துட்டேன், யுவஸ்ரீ மேலே ஐ கேன் புட் அ கேஸ் இன் வாட் எவர் கோர்ட் ஐ வாண்ட். அப்போ இவங்க ஒரு ஆள் அப்படின்ற, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னால இவங்க பேரில் போடுறேன். கம்பெனி எனக்கு அகெயின்ஸ்டாக வேலை பண்ணிட்டா சார், அப்போ நான் கம்பெனி மேலே கேஸ் போடலாமான்னா எஸ். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா கம்பெனியோட பேரில் போடலாம் கேஸ். அந்த சியூங்கிறது கேஸ் போடுறது, சியூட் அப்படின்னா கேஸ் பேர், சியூட் அப்படின்னா கேஸ் போடலாம் அப்படின்றது தான் அந்த வார்த்தை சியூ அப்படின்னா. ஸோ ஒன்ஸ் அ கம்பெனி இஸ் இன்கார்பரேட்டட் அப்படின்னு வெளியே இருக்கிற மனுஷங்கள் அவுட்சைடர்ஸ் அந்த கம்பெனி மேலே கேஸ் போடணுமா, இந்த கம்பெனின்னு பேர் எழுதி போட்டால் போடலாம், கம்பெனியும் மற்றவங்க மேலே கேஸ் போடலாம். அதுதான் கெப்பாசிட்டி டு சியூ அண்ட் பி சியூட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ட்டு சொல்லி கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம படித்தோம். அது என்ன சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் whoever it is in the company they are different and company is different. அதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவின் இருக்கார், நவீன் கரெக்டுங்களா, கவின் இருக்கார், கவின் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். உடனே கேட்கக்கூடாது சார் ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னா அது அடுத்து வருவோம், ஒருத்தர் ஆரம்பிக்கலாம் சப்போஸ்ட்லி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சொல்கிற கான்செப்ட் என்ன, அவர் கம்பெனி ஆரம்பித்தா அவர் வேற, அவர் கம்பெனி வேற, அவர் மட்டும்தான் கம்பெனியை பார்த்துக்கிறாருனால அவர் வேற கம்பெனி வேற. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அந்த கம்பெனி பேரை யூஸ் பண்ணிட்டு ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு. எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வந்து கேட்டால் நானா பண்ணேன், கம்பெனி போய் கேளு அப்படின்றாரு. அது தவறு தானே, அவர் தான் பண்ணுறாரு. பட் அவர் என்ன சொல்கிறாரு, கம்பெனி பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஸோ வாட் தேர் டெல்லிங்னா வில் லிஃப்ட் தட் ப்ரொடெக்ஷன், இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டிங்கிறத தூக்கிடுவோம். அதுதான் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல் அப்படின்ற கான்செப்ட்.
இப்போ கம்பெனி பேரை யூஸ் பண்ணிட்டு இவர் எல்லா வேலையும் பண்ணிக்கிறார். இந்த மூவிஸ்லாம் ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் மூவிஸ்லாம் ஃபேமிலி பேரை சொல்லிட்டு இவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் கம்பெனி பேரை சொல்லிட்டு வாட் எவர் ஐ வாண்ட் ஐம் டூயிங் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தட் கார்பரேட் வில் பி லிஃப்டட். கம்பெனி எது பண்ணாலும் அது இவர் தான் பண்ணும். கம்பெனி மேலே ஃபைல் பண்ணணும்னா இவரத்துக்குள்ளே பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். தட் இஸ் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட். அப்போ கார்பரேட் வீல் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் த லைபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி. இது ஒரு இப்போ இதே எக்ஸாம்பிளில் இவர் எல்லாமே ப்ராப்பர் ஒரு தங்கமான மனுஷர் மாதிரி நடந்துக்கிறார் கம்பெனியில். பட் கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இவரை நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. பிகாஸ் ஹி ஹஸ் டன் எவ்ரி திங் ப்ராப்பர். அப்போ ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அந்த கார்பரேட் வீல் லிஃப்ட் பண்ண மாட்டோம். இட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. வாட் எவர் இஸ் பாசிபிள் பை த கம்பெனி, அது என்ன செட்டில் ஆகுமோ அதை செட்டில் ஆகிக்கார். இவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் 5000 கோடி வச்சிருந்தாலும் தொட மாட்டோம். வில் நாட் டச் இட். பட் இஃப் ஹி ஹாஸ் டன் சம்திங் இல்லீகல் அண்ட் ஏர்ன்ட் ஆல் தட் மணி இன் ஹிஸ் பர்சனல் நேம், பட் கம்பெனி மேலே அதை பழிய போட்டு இவர் எஸ்கேப் ஆகிக்கலாமான்னா தூக்கிட்டு 5000 கோடி பிடிங்கிடுவாங்க, அவ்வளோதான். லைக் இதுதான் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல். அப்போ கார்பரேட் வீல்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன் against the members of the company from the liabilities of the company. கம்பெனியிலிருந்து இவங்களை தனி பிரித்து காமிக்கிறதுக்கு கார்பரேட் வீல். அதை தூக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் as lifting of corporate wheel. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் சம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் த சினாரியோஸ் இன் விச் கார்பரேட் வீல் கேன் பி லிஃப்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கார்பரேட் வீலில் தூக்கிடலாம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. இது என்னென்னா சார் சிம்பிளாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்போன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஆஃப் யூ ஹேவ் ஸ்டார்டட் அ கம்பெனி, ரைட்? கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல பிஸ்னஸ் எல்லாம் லீகலாக பண்ணுறீங்க, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. பட் வாட் யூ ஆர் அல்டிமேட்லி டூயிங்னா வாட் எவர் ரெவன்யூ ஆர் கெட்டிங்னா யூ ஆர் மேக்கிங் சம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அன்வான்டாக. எதுக்காக? பிகாஸ் இஃப் யூ ஹேவ் ரெவன்யூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். அப்போ டேக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, டேக்ஸ் பேமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூ ஆர் டூயிங் சம்திங். அப்போ they lift the corporate wheel and find out what actually are doing. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து எந்த பாயிண்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா. இதுவும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஒரு கம்பெனியில் whenever we get a profit அப்படின்னா it has to be shared and given to the members as dividend. ப்ராஃபிட் வந்தால் அது எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும், டிவிடெண்ட்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவான் அப்படின்னா வர்ற ப்ராஃபிட் எல்லாத்தையும் வச்சு இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிடுவான். கேட்டால் வந்த பணம்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட ப்ராஃபிட்டே நான் இதுக்கு டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டான். அப்போ கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு. கோர்ட் சொல்லிச்சு நீ இந்த கம்பெனி தான் ரன் பண்ண, இந்த கம்பெனியில் வந்த ப்ராஃபிட் எவ்ரி திங் ஆர் இன்வெஸ்டிங் இன்டு சம் அதர் கம்பெனி, தட் கம்பெனி இஸ் அகைன் யுவர் கம்பெனி ஒன்லி சார். ஸோ வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் தட் கம்பெனி இஸ் கெட்டிங் தட் அமௌண்ட் ஹேஸ் டு அகைன் கம் டு யுவர் கம்பெனி அண்ட் கிவன் டு யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ். சிம்பிள் லாஜிக்ங்க. இதே 3 பேர் ப்ளஸ் 3 பீப்புள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்க தான் டேரக்டர்ஸ் அப்படி சொல்கிறேன். டேரக்டர்ஸ் மற்றவங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நீங்கள் 5 பேரும் மெம்பர்ஸாக இருக்கிறீங்க. இவங்களோட வேலை என்ன, எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வர்ற பணத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நோ நம்ம அப்படி பண்ண வேண்டாம், நம்ம தான் டேரக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், வில் ஸ்டார்ட் அனதர் கம்பெனி, அதில் நம்ம 3 பேர் மட்டும் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்துக்குவோம், வேறு யாரும் சேர்த்திக்க வேண்டாம். இதில் வர்ற ப்ராஃபிட்டில் இந்த கம்பெனி அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவோம். அவங்ககிட்ட என்ன சொல்லிடலாம், ப்ராஃபிட் வரல, பணம் இல்லை அப்படி சொல்லிடலாம். நீங்கள் பார்க்குற வரைக்கும் என்னடா இவன் மட்டும் செழிப்பாக இருக்கான், நம்ம மட்டும் வறந்துருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு கேஸ் போடுறோம். கேஸ் போட்டால் பார்த்தா இவங்க 1 பேர் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்பெனியோட இதுலேயே என்ன சொல்லுவாங்க, அது இது எல்லாம் ஒன்று தான், தூக்கு அதை தூக்கி இது தூக்கு, 2 ஒன்று தானே, அங்கே இருக்க பணத்தை இங்கிருந்து என்னென்ன பணமெல்லாம் போச்சோ அதெல்லாம் ப்ராஃபிட்னு சொல்லி எல்லாத்துக்கும் டிவிடெண்டாக பிரித்து கொடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ த கார்பரேட் வில் பி லிஃப்டட், அந்த ப்ரொடெக்ஷன் வில் பி லிஃப்டட். அவங்க இவங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த 2 பாயிண்ட் ரிலேட்டடாக பார்க்கணும். இந்த வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் இஸ் நத்திங் பட் டிவிடெண்ட் மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன், டிட்டர்மினேஷன் ஆஃப் எனிமி கேரக்டர் ஆஃப் த கம்பெனி. வாட் இஸ் இஸ் எனிமி கேரக்டர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா கம்பெனி பீங் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் cannot be enemy or friend. ஆமாவா இல்லையா? உயிருள்ள மனுஷனுக்கு ஒரு உணர்வு இருக்கும், திடீர்னு சண்டை போட்டுக்கோ, திடீர்னு நம்ம சேர்ந்துக்குவோம். பட் வாட் அபவுட் அ கம்பெனி, இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா whenever the person who runs the company or who looks back the company becomes an enemy to our country. பாகிஸ்தானோட ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு நாளைக்கு வார் வந்துருச்சு, சாரி, பாகிஸ்தான்காரனோட ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், அந்த கண்ட்ரியோட நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. வார் வந்துருச்சு, அப்போ வாட் தே டூ அப்படின்னா அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்ப்பாங்க. அவன் பாகிஸ்தான்காரன்னா ஆட்டோமேட்டிக்காக எனிமி கேரக்டர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சண்டை ஏதாவது ஒன்று ப்ராப்பராக வரங்கிற பேரில் ஏதாவது இல்லீகலாக இம்மாரலாக அன்னத்திக்கலாக ஏதாவது வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கார்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணி பார்ப்பாங்க ஓனர் யார்,
பாகிஸ்தான்காரங்க வில் ஸ்டாப் இட், வேண்டாம். அதனால தான் அது லாஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எனிமி கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணுவாங்க. இது எப்போ வரும்னா இந்த வார் டைம்ஸில் தான் வரும். ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது தான் இதெல்லாம் வரும். நார்மலாக வராது. வில் நீட் நாட் ஃபைண்ட் அவுட். பட் whenever there is a war situation வில் ஃபைண்ட் அவுட். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்க, அவங்க வந்து 10 கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இட் இஸ் பாசிபிள், இருக்கக்கூடாதுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் வெரி குட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். 4 கம்பெனியில் அவர் பண்ணது எல்லாமே இல்லீகல் வேலை. எப்படி 4 கம்பெனியில் அவர் பண்ணது எல்லாமே இல்லீகல் வேலை. இன்னொரு கம்பெனியில் அவர் அதை பண்ணுவாரா பண்ண மாட்டாராங்கிறத நம்ம செக் பண்ணணும்னா கார்ப்பரேட் வேலை லிஃப்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். சார் அது என்ன சார் லிஃப்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும், சும்மா பார்த்தா தெரியாதுன்னா தெரியும் சார், பட் ஆக்ஷன் எடுக்கணும்னா டு லிஃப்ட் த கார்ப்பரேட் வீல் அண்ட் ஒன்லி வி கேன் டேக் ஆக்ஷன், ரைட்? அப்போ சொல்லுவாங்க ஆன் பியர்சிங் த கார்ப்பரேட் வீல் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் லைக் திஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஹஸ் டன் திஸ் திங். ஆட்டோமேட்டிக்காக அவர் இது ஒன்று தான், அவர் ஒன்று வெளியே போகணும், இல்லைனா பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இது செகண்ட். இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாமில் இவ்வளோ கேஸ் பேஸ்டெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, பயப்படவே வேண்டாம். புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இது சொல்கிறோம். தேர்ட் ஒன் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராடு. இது எதுக்காக அப்படின்னா இதுவும் அப்படிதான், எல்லாம் அவர் பண்ணிட்டு கம்பெனி மேலே சொல்லிடுவார். ஆல் த ஃப்ராட் வாஸ் டன் பை திஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். பிகாஸ் கம்பெனி தானாக ஃப்ராட் பண்ண முடியாதுல்ல. அப்போ பீயிங் டன் பை திஸ் பர்டிகுலர் இண்டிவிஜுவல்னா அந்த கார்பரேட்டில் லிஃப்ட் பண்ணால் இவர் பண்ணாலும் கம்பெனி பண்ணாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பியர்சிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் ஆர் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி. வாட் இஸ் திஸ் பப்ளிக் பாலிசி அப்படின்னா எகெயின்ஸ்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக், பொதுமக்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றது தான் பப்ளிக் பாலிசின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துலையும் கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கும், அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தவறானவராக இருப்பார், அவரை வச்சு பண்ணிட்டாருன்னா ஏதாவது ஒரு சான்சஸ் நடந்துச்சா என்ன பண்ணுறது அப்படின்னால கார்ப்பரேட் வீல் வில் பி லிஃப்டட். அப்போ என்ன ஆகும், யாரெல்லாம் கம்பெனியில் இருக்காங்களோ எல்லாருமே லைபிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் சொல்ல முடியாது, பட் இந்த கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணிட்டா சொல்லிடலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பெனி மியர் ஷாம் அண்ட் கிளாக். இது ஒரு பெரிய இஷ்யூ. ஒரு 10 years 15 years பேக் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. பேருக்கு கம்பெனி ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரு கம்பெனி. என்கிட்ட ஒரு 1000 கோடி பணம் இருக்குது, அது லீகல் பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அதில் கொஞ்சம் பணத்தை போட்டுருவேன். கம்பெனியில் பணம் இருந்தால் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லைப்பா. இண்டிவிஜுவலாக எனக்கு இருந்துச்சுன்னா ஐ ஹவ் டு பே டேக்ஸ். பட் கம்பெனி இட் ஹேஸ் மணி, பட் இட் இஸ் நாட் டூயிங் எனி சச் பிக் பிஸ்னஸ். ஆர் ஈவன் இஃப் இட் இஸ் டூயிங் பிஸ்னஸ், ப்ராஃபிட் பெருசாக வராது. If I have the capital alone, but I am not doing very big business, or I will do business and I will give you false expenses, பொய்யான எக்ஸ்பென்சஸ் காமிச்சு இன்கம் அதிகம் பண்ணி இன்கம் கம்மி பண்ணி காமிச்சு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி பண்ணனா டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையா? சிம்பிள் லாஜிக். அதுதான் இந்த ஷாம் கம்பெனி சொல்லுவாங்க. உண்மையாகவே அவன் எந்த தொழிலும் பண்ண மாட்டான், இந்த பணத்தை பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்காகவே நிறைய ஷாம் கம்பெனிஸ், கிளாக் கம்பெனிஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது கார்ப்பரேட் வீலை தூக்கிட்டு அந்த பணம் யார் போட்டான்னு பார்ப்பாங்க. அந்த ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான் அப்படின்னா அப்போ அவனுக்கு எங்கேருந்து வந்துன்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிள். அது அடுத்து வேற கம்பெனி ஆக்ட்ஸ் அஸ் அன் ஏஜென்ட்ஸ் ஆஃப் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்க்காகவே கம்பெனி ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா தென் அகைன் தட் இஸ் ஆல்சோ லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். ஏன்னா அந்த கம்பெனி இட்ஸ் நாட் ஃபார் லீகல் பர்பஸ், லாஃபுல் பர்பஸ். ஷேர் ஹோல்டர்ஸோட பணத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ ஆர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ்க்காகவோ ஏதோ பண்ணுச்சுன்னா that time also corporate will be lifted and everything will be treated as shareholders பண்ண மாதிரி அவங்க லைபிள் ஆவாங்க அப்படின்றது அடுத்த பாயிண்ட். வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷன் பார்த்துட்டோம். அடுத்து டு பனிஷ் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். வாட் இஸ் திஸ்? இது சிம்பிள் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கம்பெனி ஷுட் பே 10,000 rupees ஃபைன் சொல்லியாச்சு, கோர்ட்டோட ஆர்டர், we have to obey it. ஆனால் கம்பெனி கட்டலை. அப்போது கம்பெனி கட்டலைன்னா கம்பெனி நான் நடந்து போய் கட்டிட்டு வருமா? someone has to be there to authorize it, right? அந்த பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அப்போ அந்த இடத்துல பண்ணாமல் போச்சு அப்படின்னா இட் இஸ் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட்டின் உத்தரவை மீறுறது தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீறும்போது கார்ப்பரேட் வில் பி லிஃப்டட். அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் யாரோ அவங்க தான் பனிஷபிள். இது இந்த சுச்சுவேஷனில் கார்ப்பரேட் வீலை லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு கேஸ் பேஸில், இது வந்து ஆக்டில் கொடுக்கல, ஒன்னொன்றுக்கும் ஒரு கேஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயில்டாக இல்லை, அந்தந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரியும் நாங்கள் லிஃப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ரைட்? இது ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க.